ஜோஹர் பாருவில் 75 வயது உள்நாட்டு முதியவர் ஒருவர் முதலீட்டு மோசடியை நம்பி 22,76,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் அம்முதியவர் போலீஸ் புகார் ஒன்றை செய்துள்ளதை ஜோஹர் போலீஸ் தலைவர் எம். குமார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி செயலி வாயிலாக பங்குகளில் முதலீடு செய்ய அம்முதியவருக்கு வாட்ஸ்அப் விளம்பரம் செய்தி வந்திருக்கிறது. குறுகிய காலத்தில் எளிதாக முதலீடு செய்வதோடு அதிக லாபத்தை ஈட்டும் வழிமுறைகள் குறித்து அந்த செய்தி வாயிலாக பகிரப்பட்டிருக்கிறது. அதிக லாபத்தால் கவரப்பட்ட முதியவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்ததைப் போல செயலியை பதிவிறக்கம் செய்ததோடு கணக்கிற்கும் பதிந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் அவர் அந்த செயலியில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப் விளம்பரம் மூலம் அறிமுகமான நபர் கேட்டுக் கொண்டதைப் போல சில வங்கிக் கணக்குகளுக்கு அவர் 22,76,000 ரிங்கிட் பணமாற்றம் செய்துள்ளார். அதன் வாயிலாக அவருக்கு 1,29,00,000 ரிங்கிட் லாபம் கிடைத்துள்ளது அவர் பதிவிறக்கம் செய்த செயலி காட்டியிருக்கிறது. அந்த தொகையை மீட்க வேண்டுமானால் கூடுதலாக 16 லட்சம் ரிங்கிட் செலுத்த வேண்டும் என அந்நபர் பணித்ததால் சந்தேகம் எழவே முதியவர் போலீஸ் புகார் செய்ததாக குமார் கூறினார். குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டுக்கு குறையாத 10 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை, பிரம்படிகள் மற்றும் அபராதம் ஆகியவை விதிக்கப்படலாம்.